இது தேர்தல் பிரச்சாரத்திற்கான சுற்று. இதுல யார் மேல யாரும் குற்றச்சாட்டுகள் வைக்க வேணாம். எந்த விதமான குறுக்கீடுக்கும் அனுமதி கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அல்லது புதிதாக நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அதாவது ஈரோட்டு மக்கள் உங்களை தேர்வு செஞ்சா ஈரோட்டுக்கு என்ன கிடைக்கும்? இது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம்னு பேசுனீங்க, இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சொன்னீங்க, கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. மக்கள் உதயசூரியனுக்கோ அல்லது இரட்டை இலைக்கோ அல்லது நம்முடைய விவசாய சின்னத்திற்கோ வாக்களிக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க உங்களுடைய பிரச்சார காலமா இந்த நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை பயன்படுத்தி 2 நிமிடங்கள், ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிடங்கள் பேசுங்க. முழுக்க முழுக்க பிரச்சாரமா பயன்படுத்தி ஈரோடு மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும்? கம்ப்ளைண்ட் இல்ல. ஈரோடு மாநகராட்சியில் 1200 கோடி ரூபாய்க்கு மேல இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். 40 கோடி ரூபாய் மதிப்பிலே ஈரோடு பேருந்து நிலைய வணிக வளாகத்திலே வாகன நிறுத்தமடமும் வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன செய்வீங்க? திரும்ப வந்தா என்ன செய்வீங்க? இதெல்லாம் செஞ்சு இது போன்று எல்லாம் செய்வோம். 75 கோடி மதிப்பிலே சோலார் பேருந்து நிலையம், 20 கோடி மதிப்பிலே சோலார்ல காய்கறி மார்க்கெட், 10 கோடி மதிப்பிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூலகம், பெருந்துறையிலே 50 கோடி ரூபாய் செலவில் பொது சுத்திகரிப்பு நிலையம், 90 கோடி ரூபாய் செலவில் 20 ஆண்டு காலம் ஈரோடு மாநகராட்சியிலே போடப்படாத கான்கிரீட் சாலைகள் 90 கோடி ரூபாய் செய்திருக்கிறோம். மருத்துவ கல்லூரியில செவிலியர் விடுதிக்கு இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தோழியர் விடுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐஆர்டி என்ஜினியர் காலேஜில் மாணவர் விடுதி, அந்தியூர் அரசு கல்லூரிக்கு சொந்த கட்டிடத்திற்கு 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கு, டெக்ஸ் வேலியில டைட்டில் பார்க், பன்னாறு கோவிலிலே 12 கோடியிலே ராஜகோபுரம், திண்டல் கோவிலில 5 கோடியில ராஜகோபுரம், 207 அடி உயரத்திலே உலகிலே மிக உயரமான 30 கோடி ரூபாய் செலவில் முருகன் சிலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா. அதோடு மட்டுமல்ல, கொடுமுடி பெருந்தரை வாகைத்துளம்மன் கோயில 3 கோடிக்கு ராஜகோபுரம், 130 கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு, இந்த 30 திருக்கோயிலுடைய 167 ஏக்கர் கோயில் நிலத்தை மீட்டிருக்கிறோம் இங்கே. அதோடு மட்டுமல்ல, இப்படி எண்ணற்ற திட்டங்களை. அதோடு மட்டுமல்ல, தீரன் சின்னமலையினுடைய நினைவிடத்தில் மிக பிரம்மாண்டமான குதிரையில் அமர்ந்திருக்கின்ற சென்னை போன்ற ஒரு சிலை, மாவீரன் பொல்லானுக்கு சிலையுடன் கூடிய அரங்கு, ஈஸ்வரன் எம்எல்ஏ, அதாவது பவானி சாகர் திட்டத்தை கொண்டு வந்தவர், அந்த ஈஸ்வரன் எம்எல்ஏவுக்கு நினைவு மண்டபத்தோடு சிலை, தந்தை பால்வனத்துடைய தந்தை எஸ் கே பரமசிவத்திற்கு ஒரு சிலை, தியாகி கொடிகாத்த குமரனுக்கு சென்னிமலையிலே மணிமண்டபம், அதோடு மட்டுமல்ல வெள்ளோட்டிலே காளிங்கராயருக்கு சிலை. அப்படியெல்லாம் செய்வது மட்டுமல்ல, தொடர்ந்து 15 செகண்ட் தொடர்ந்து இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தளபதி அவர்கள் தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்து வருகிறார். கிட்டத்தட்ட மக்கள் நல திட்டங்களை நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் வரிசைப்படுத்தினால் நேரம் போதாது. எனவே எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அத்துணை நலத்திட்டங்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர வைக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.